வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வவ்வா அப்படிங்கிற மீன் குழம்பை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மீனோட பேர் ஒரு சில பகுதியில் வவ்வான்னுவாங்க, இன்னொரு பகுதியில் ரூப்புத்தரான்னுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட தக்காளி, அப்புறம் வெந்தயம், மிளகாய் பொடி, மீன் குழம்பு பொடி. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். கடாய் வச்சு அந்த கடாயில் முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு தேவையில்லை. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அது புரிஞ்சதும் பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்முருளாக வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா முருளாக நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்து தக்காளியை போட்டு வதக்குவோங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீனை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். எல்லோரும் பார்த்திங்கன்னா குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீனை போடுவாங்க. ஆனால் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்கிற மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிடாது, நல்லா கெட்டியான மீன். அதனால் இந்த மசாலா கூட போட்டு மீனையும் வதக்கிக்கலாம். இடிச்சு இப்போ புளி போட்டுக்கலாம். புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து மீன் மசாலா, இது கையாலே அரைச்சிடுங்க. இந்த மீன் மசாலா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரம் மசாலா மாதிரி தான் இருக்கும். எல்லா வகையான மசாலா பொருட்களும் வச்சு அரைச்சது. அடுத்து மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்சது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. அதாவது பெரும் கொதின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய அளவு கொதி வந்தாக்கா நீங்கள் இறக்கிடலாம். ஏன்னா மீன் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா மீன் உடஞ்சி குழன்னு போயிடும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான வவ்வா மீன் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.